இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்குடல் குழம்பு. சுத்தம் பண்ணி வச்ச ஆட்டுக்குடலில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வச்சு நல்லா ஒரு 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்த அந்த ஆட்டுக்குடலை எடுத்து நம்ம தனியாக சின்ன சின்ன பீஸாக அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணிக்கிட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 டீஸ்பூன், இது கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றணும், 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, பெருஞ்சீரகம், இதெல்லாம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு அதுலேயும் கொஞ்சம் நம்ம சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருளில் நல்லா வதங்கணும். என்கிட்ட அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு அதோட நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு அதோட 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் 1 டீஸ்பூன் போட்டு அதையும் கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டு நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச அந்த ஆட்டுக்குடலை இதோடு சேர்த்து நல்லா 2 கிளறி போட்டி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அதில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. இது செரிமான கோளாறுகளையும் சரி பண்ணும். நம்மளுக்கு குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி பண்ணிடும். நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை அதோடு ஊற்றி நம்ம கட்டியாக வேணும்னா அப்படியே விட்டுறலாம். இல்லைன்னா தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம். அதோடு நம்ம 1/2 முடி தேங்காய், 7-8 முந்திரி பருப்பு, சோம்பு கொஞ்சம், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு அந்த நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட கலந்துடணும். கலந்து நல்லா மூடி நல்லா கொதிக்க விடணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி செஞ்சோங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.